வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கான அனுமதி உத்தரவு ஆணை அமைச்சர் ஜான்குமார் அவர்களால் இன்று சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. SS நியூ டிஜிட்டல் சார்பில் புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவித்தல் மற்றும் ஆளுமைகளை பாராட்டும் புதுச்சேரியின் பெருமைக்குரியவர்களுக்கான விருதுகள் 2025 நிகழ்ச்சி புதுச்சேரியில் அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், JC மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினிடம் தாங்கள் பாஜகவின் பி டீம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், நான் யாருடைய பி டீமும் இல்லை என்று தொடர்ச்சியாக என் செயல்பாடுகள் மூலம் தெரிவித்து வருகின்றேன். நான் மக்களுடைய டீம் மட்டும்தான் என கூறினார். மக்களுக்கு நல்லது செய்ய வரும்பொழுது இதுபோன்ற விஷயங்கள் வருவது சகஜம்தான். நாராயணசாமி மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை. அவர்தான் பல இடங்களை வாங்கியுள்ளார். அந்த வருமானம் எப்படி வந்தது என்பது கூட தெரியாது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சி காலத்தில் தீபாவளி பரிசாக ATMல் எடுக்க முடியாத அளவு பணம் பரிசு தொகையாக கொடுத்துள்ளார்கள். அவர்கள் சரியில்லை என்பதால் தான் மக்கள் அவர்களை புறக்கணித்துள்ளனர். வெறும் 2 இடங்கள் கொடுத்தனர் என கூறினார். மேலும் தமிழர் இனத்திற்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ். அதனை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது. நாட்டில் பேசக்கூட தகுதி இல்லாத கட்சி. புதிய ஊழல்களை செய்து ஊழலுக்கு வழிவகுத்த கட்சி காங்கிரஸ் தான் என்பதும் அனைவருக்கும் தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக காந்தி என்ற பெயரையே திருடி வைத்துள்ளனர் என கூறினார். புதுச்சேரியில் 15 தொகுதிகளில் JC மக்கள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகுதிகளிலும் விரைவில் மக்கள் மன்றம் திறக்கப்படும். 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவதுதான் எங்கள் திட்டம் எனவும், நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு மக்களை ஏமாற்றி ஊழல் செய்ய வழியில்லாமல் போய்விடும் என்ற பயத்தில்தான் காங்கிரஸ் கட்சியினர் இப்படி விமர்சித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஊழலை தவிர வேறு ஒன்றும் தெரியாது எனவும் கூறினார். ரங்கசாமி மீது தனக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. மக்கள்தான் எதுவும் செய்யவில்லை என அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் என கூறிய சார்லஸ் மார்டின், சிங்கப்பூரை போல் புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். கட்சி தொடங்குவதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும், எங்கள் செயல்பாடுகளை பார்த்து பல அரசியல் கட்சிகள் உள்ளவர்கள் நம்பிக்கை பெற்று எங்களுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளனர். எங்களை தேடி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், தற்பொழுதுள்ள ஆட்சியாளர்கள் அவர்களின் வேலையை சரியாக செய்வதில்லை. அதன் காரணமாக என்னை போன்றவர்கள் வருகின்றோம் எனவும், மக்களுக்கு என்ன தேவை அதை செய்ய வேண்டும். மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது நம் நாடும் அதுபோல வளர்ச்சியடைய வேண்டும் என தோன்றுகின்றது. அதை நோக்கிதான் நாம் பயணிக்கிறோம் என கூறியவர், புதுச்சேரியில் தினம் ஒரு கொலை நடக்கிறது. புதுச்சேரிக்கு என்னை அனுபவமே குடும்பத்தார் பயப்படுகிறார்கள். இருப்பினும் அரசியலுக்காக நான் வரும்பொழுது பவுன்சர்கள் தேவை என கூறியவர், புதுச்சேரி அரசியல்வாதிகள் எளிமை என கூறும் நிலையில் 25 ஆண்டுகளாக அவர்கள் டீ கடையில் உட்கார்ந்தும் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்தும் என்ன பயன்? தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபட வேண்டும் என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரைட் ஆஃப் புதுச்சேரிங்கிற ஒரு மாபெரும் ஈவெண்ட்டை வந்து புதுச்சேரியில் சாதனை படைத்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விருது கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இதை நாங்கள் இனிஷியேட் எடுத்து செஞ்சுருக்கோம். இங்கே புதுச்சேரியில் ஏகப்பட்ட கலை மாமணிகள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டருக்கு இது அவார்டு வாங்கின ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட துறையிலிருந்து ஏகப்பட்ட சேவைகள் செஞ்சு இன்றைக்கி உலகத்துக்கே பெருமை சேர்க்கிற வகையில் ஏகப்பட்ட சேவைகள் செஞ்சுருக்காங்க. அதோட ஒரு மெயின் நோக்கமாக இன்றைக்கி வந்து இந்த ஒரு விழாவை நடத்தி அவங்கள கௌரவிக்குமாறு ஒரு ஒரு விஷயமாக எடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆமாம், நான் எந்த ஒரு பி டீமும் இல்லைங்கிறத ஒரு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். நான் வந்து மக்களோட டீம், மக்களோட டீம், இது மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம்.
இதில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வரும்போது இந்த மாதிரி ஊழல் உள்ள சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தான் குறை சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவர் மதிப்புக்குரிய திரு நாராயணசாமி அவர்கள் வந்து இது வரைக்கும் மக்களுக்காக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரில. அவர் தான் 4-5 இடம் பாண்டிச்சேரி சுற்றி வாங்கி போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அது எப்படிங்கிற மாதிரி தெரில அவருக்கு. அதே மாதிரி அவர் வந்து மக்களுக்காக சில தொகையை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஏடிஎம்லேருந்து கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு 88 ரூபாவோ 80 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மக்களே வந்து இவங்களோட செயல்பாட்டை பார்த்து வெறும் 2 சீட்டு மட்டும் இவங்களை கொடுத்துருக்காங்க. அப்போனா தெரியும், மக்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ்ன்னு இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க. இவங்களை வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும். இவங்க வந்து நம்ம தமிழர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி. இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. நம்ம நாட்டில் வந்து உட்கார்ந்து பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சினா அது ஒரு கட்சி தான். அதே மாதிரி ஊழலுக்கே வழிவகுத்து கொடுத்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கி 2G ஸ்கேமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் இல்லாத ஸ்கேமு புது விதமாக கண்டுபிடிச்சதுன்னா அந்த கட்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்திங்கன்னா அந்த காந்திங்கிற பேரே வந்து அவங்க அதையும் திருடி கொண்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சொந்தமான ஒரு பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஊழல்ங்கிறதுக்கு பேர் போனதே காங்கிரஸ் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப காமெடியாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்குது. இல்லை அப்படி இல்லைங்க. இது வரைக்கும் மொத்தம் நம்ம ஆல்மோஸ்ட் 15 தொகுதியில் வந்து நாங்கள் மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் பேலன்ஸ் 15 தொகுதியில் மன்றம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் இன்னும் மேட்டர் ஆஃப் டைம் தான். இதுக்குரிய காலத்தில் வந்து இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வெளில தெரிய வரும். இது வெளில தெரிய வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து 30 தொகுதியும் போட்டிடுறதா தான் எங்களோட பிளான். அது வந்து முன்னிலை நடத்தி 30 தொகுதியுமே கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க பிளான். இல்லைங்க, நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு யார் தடங்களாவோ அதை வளர விடாமல் செய்கிறாங்கன்னா அது யாராக இருந்தாலுமே அது தக்கக்கூடியது தான். இப்போ வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்கள வந்து நம்ம வேலை செய்யலைன்னு தான் சொல்ல முடியுது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லை, லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குதுன்னு தான் சொல்ல முடியுது. நம்ம சொன்னதுக்கப்புறமும் எவ்வளோ கொலைகள் நடந்துருச்சு. இன்றைக்கி குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே இவ்வளோ நிறைய கொலைகள் நடக்கும்போது எப்படி மக்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், எப்படி ஒரு மக்கள் ஒரு குழந்தைகள் எப்படி நடமாட முடியும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது கண்டிப்பாக அது யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். நெற்றிக்கண் திறமையிலே குற்றமேன்னு சொல்லி வந்த சமுதாயம் நம்ம. அப்படி இருக்கும்போது கடவுளே தப்பு பண்ணால் அதுவே தப்புன்னு சொல்கிற இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? காங்கிரஸ் தேசிய சின்ன அதானின்னு விலைக்கு வாங்கக்கூடிய இல்லை, அவங்களுக்கு என்ன மன வருத்தம்னா இந்த மாதிரி தொழிலதிபர்களாக வந்துட்டோம்னா அவங்களுக்கு நாளைக்கு எப்படி மக்களை ஊழலை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிடுவோங்கிற ஒரே நோக்கத்தில் அவங்களோட வாழ்வாதாரத்தை நோக்கி பயந்துட்டு அவங்களுக்கு இதை விட்டால் வெளியில் போய் ஒரு வேலை செய்ய முடியாது, வெளியில் போய் ஒரு டீ கடை போட்டு கூட அவங்களால சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக அச்சம், இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அச்சமாக தான் நான் கருதுகிறேன். அந்த அச்சத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவங்க வெளில சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அவர் மேலே எந்த அதிருப்தி, எனக்கு பர்சனல் உடன்பாடில் அவருக்கு எந்த அதிருப்தியும் இல்லைங்க. மக்கள் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிற அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சரும் புதுச்சேரி பாஜக தேர்தல் இணைவு பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மேக்வால் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில் வரவிருக்கும் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து சிறப்பாக பணியாற்றி புதுச்சேரியில் மீண்டும் பெஸ்ட் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக ஆட்சி அமைய வேண்டும், நாம் அனைவரும் சிறப்பாக கிளையளவில் பணியாற்றி செயல்பட வேண்டும் என கூறினார். மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள் உரையாற்றிய பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று புதுச்சேரியில் வலுவான ஆட்சி அமைப்போம் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 2 முதல் நவம்பர் 23 வரை நடைபெறவுள்ள RSS வீட்டு தொடர்பு நிகழ்ச்சி, சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா பிறந்தநாள் விழா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழா மற்றும் பேரணி ஆகியவற்றை சம்பந்தமான ஆலோசனைகளும் வழங்கினர். இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார்,
மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், அணைப்பிரிவு தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், தொகுதி தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். You have heard the name of the Nyaya Mitra for legal aid. If we are providing free legal aid to the poor. We are providing, there is a scheme. We are providing just for legal aid, we are providing free legal aid. That is also a scheme. And some people are associated with them, but you don't know. That is the grey area. I am pointing out. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை வலுப்பெற்றது. இதையடுத்து வங்கக்கடலில் புயல் உருவானது. இந்த புயலுக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலானது ஆந்திர மாநிலம் கடற்கரை பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையிலான பகுதியான காக்கிநாடா அருகே 28 அக்டோபர், அதாவது நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மோந்தா புயலால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் விட்டுவிட்டு சாரல் மழையானது பெய்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் புயல் உருவாகியிருப்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக எலக்ட்ரிக் பேருந்துகள் இன்று முதல் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன. அதன்படி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 10 ஏசி பேருந்துகள், 15 ஏசி இல்லாத பேருந்துகள் என ரூபாய் 23 கோடியில் மொத்தம் 25 மின்சார பேருந்துகளும், அதேபோல் பெண்கள் ஓட்டும் வகையில் 38 மின் ஆட்டோ ரிக்ஷா சேவைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதேபோல் மறைமலை அடிகள் சாலையில் மின்சார பேருந்துகள் நிறுத்தும் இடத்தையும் திறந்து வைத்து ரிக்ஷாக்கள் இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி ஆகியவற்றையும் துவக்கி வைத்தனர். இதில் 17 பேருந்துகள் நகர்ப்புற தளங்களிலும், மீதமுள்ள 8 ஏசி பேருந்துகள் சுற்றுலா மற்றும் முக்கிய இடங்களை இணைக்கும் வழித்தடங்களிலும் இயக்கப்பட இருக்கின்றது. இந்த பேருந்துகளில் குறைந்தபட்சமாக கட்டணமாக ரூபாய் 7 முதல் 10 வரையும், சுற்றுலா தலங்களில் இயக்கப்படும் பேருந்துக்கு ரூபாய் 15 வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வ கணபதி எம்பி, அரசு செயலர்கள் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சிக் காலத்தில் பழைய பேருந்துகள் கூட சரியாக இயங்கவில்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பழைய பேருந்துகளை ரிப்பேர் செய்து மீண்டும் இயக்கினோம். ஆனாலும் இது மக்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக தற்பொழுது 25 மின் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றது. எளிதான போக்குவரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் மேலும் PMK திட்டத்தின் கீழ் 100 பேருந்துகள் வாங்கி இயக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசு நிதியை வைத்து இந்த அரசு சிறப்பாக இயங்குகிறது. துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக இந்த அரசு நிரப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசின் உத்தரவுப்படி குரூப் T பதவிகள் கலைக்கப்பட்டுவிட்டன. எனவேதான் அவுட்சோர்சிங் முறையில் எடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த தொகுதியில் மெயின் பேருந்து திட்டம் துவக்கி வைக்கப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட MLAவுக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களை ஏன் வேலைக்கு வைக்கவில்லை என்று கோபம் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு என்ன பயன் என்றுதான் பார்க்க முடியும். மின்சார பேருந்துகள் இயக்கத்தில் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நேரு MLAவுக்கு குழப்பம் இருக்கலாம். அதனை கேட்டால் குழப்பங்களுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்தார்.
ஒரு பெரிய கரவொலிகள் மூலமாக இந்த அற்புதமான செயலின் வரவிற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வரவேற்பை வழங்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் அவரவில் போகணுங்க. வாங்க போகலாம். ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 40 ரூபாய் தான். அட பரவலியே, ரொம்ப சீப்பா இருக்கே. ஆமாங்க, இந்தியாவிலேயே நம்ம புதுச்சேரி அரசுதான் முதல் முறையாக 38 மகளிர் ஆட்டோ டிரைவர்களை வைத்த PMCLC மற்றும் போக்குவரத்து துறையின் மூலம் பெண்களை மேம்படுத்தும் விதமாக ஒரு புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இங்குள்ள வியாபாரிகளுக்கு இவ்வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. இது கடற்கரை வரும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் இப்பகுதியில் இங்கு உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்தவாறு வருகின்றனர். இந்த கழிப்பிடத்தை குத்தகை எடுத்த குத்தகைதாரர் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை, பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்வதில்லை என்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் ஆட்சப்படுகின்றனர். இதற்கிடையே நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப் போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது. அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமா? விடுதலை நாள் விழா கொண்டாடப்படும் இடத்தின் அருகேயே இந்த அவல நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் ECR முதல் சின்ன இருசம்பாளையம் வரை பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,73,00,000 செலவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற புதிய சாலை பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் ECR முதல் சின்ன இருசம்பாளையம் வரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,73,00,000 மதிப்பீட்டில் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். ஊசடு தொகுதிக்குட்பட்ட அரசூர், அகரம் மற்றும் கோனேரிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் 75 லட்சம் செலவில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் துணைவியாரும் சமூக சேவகியுமான அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், உருளையன்பேட் சமூக சேவகர் ஹரி, முத்தியால்பேட்டை சமூக சேவகி சுஜாதா மற்றும் அரசு துறை அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கட்டுமான பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சியில் இந்து அறநிலையத்துறை மூலம் ரூபாய் 50 லட்சத்திற்கான காசோலை பெற்று அதனை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வழங்கினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் துணைவியாரும் சமூக சேவகியுமான AP அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தலைவர் முத்தாள முரளி, உருளையன்பேட் சமூக சேவகர் ஹரி என்கிற ஜெகதீசன், முத்தியால்பேட்டை சமூக சேவகி சுஜாதா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஏனாம் மண்டல நிர்வாகி அங்கித் குமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏனாம் பிராந்திய நிர்வாகி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று மோந்தா புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் ஏனாம் பிராந்தியத்தில் 18 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏனாம் பிராந்தியத்தில் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவசர உதவி கட்டுப்பாட்டு மையம் எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது.
0884212223 மற்றும் 088423232200 அல்லது இலவச அழைப்பு எண் 180042522303. புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அன்னை நகரை சேர்ந்தவர் லோகநாயகி. இவரது கணவர் ராதாகிருஷ்ணன். இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்ட நிலையில் இவரது பென்ஷன் பணத்தில்தான் லோகநாயகி தனது வாழ்நாளை கழித்து வருகின்றார். இந்நிலையில் இவர்களுக்கு ராஜ்குமார், சந்தானம் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் திருமணமாகி ராஜ்குமார் திருவண்ணாமலை பகுதியிலும், சந்தானம் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அன்னை நகர் பகுதியிலும் வசித்து வருகின்றனர். லோகநாயகி தனது இளைய மகன் வீட்டின் அருகே வாடகைக்கு வீடெடுத்து தனியாக வசித்து வருகின்றார். இதில் லோகநாயகி தனது 2வது மகன் உணவு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதால் 2வது மகன் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். இதனிடையே ராஜ்குமார் தனது தாய் லோகநாயகிடம் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் உள்ள வீடு மற்றும் தமிழக பகுதியான சிறுவந்தாடு கிராமத்தில் உள்ள 2 ஏக்கர் நிலம் ஆகிய சொத்துக்களை தனது பெயரில் மாற்றித் தரும்படி கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஆனால் லோகநாயகி சொத்தை பிரித்து தர மாட்டேன் என பிடிவாதமாக இருந்துள்ளார். இதனிடையே லோகநாயகி தனது இளைய மகனான சந்தானத்திற்கு அன்னை நகர் பகுதியில் உள்ள காலி மணியை எழுதி கொடுத்துள்ளார். அங்கு சந்தானம் வீடு கட்டி குடியேறியதால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் அடிக்கடி தாயிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லோகநாயகி சொத்துக்களை பிரித்து தர முடியாது என விடாப்படியாக கூறியுள்ளார். இதை கேட்ட ராஜ்குமார் தாய் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் ராஜ்குமார் மது போதையில் தனது 12ஆம் வகுப்பு பயிலும் மகனுடன் நேற்றிரவு அன்னை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசிக்கும் தனது தாய் லோகநாயகியின் வீட்டிற்கு சென்று சொத்தை பிரித்து தரும்படி கேட்டு தகராறு செய்துள்ளார். லோகநாயகி சொத்தை தர தொடர்ந்து மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் வீட்டிலிருந்த கத்தியால் லோகநாயகியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். மேலும் கொலை நடந்த பொழுது தந்தையுடன் 17 வயது சிறுவனும் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் தாயை கொலை செய்துவிட்டு ராஜ்குமார் இரத்த கரை படிந்த கத்தியுடன் வெளியே வந்தபொழுது இளைய மகன் சந்தானம் அங்கு வந்துள்ளார். தாய் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதைக் கண்டு ஆத்திரத்தில் அவரது அண்ணன் ராஜ்குமாரை தாக்கியுள்ளார். இதனை கண்ட ராஜ்குமாரின் மகன் 17 வயது சிறுவன் தனது தந்தையுடன் சேர்ந்து சித்தப்பாவை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து இளைய மகன் சந்தானம் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காலப்பட்டு போலீசார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மூதாட்டி லோகநாயகியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார் மற்றும் அவரது 17 வயது மகன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ராஜ்குமாரை காலப்பட்டில் உள்ள மத்திய சிறையிலும் அவரது மகனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சௌஹான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நிகழ்ச்சியில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.